ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களுக்கு பச்சு டாக்டர் ரேவதி கார்த்திக். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைஞ்சது. கரூர் டிஸ்ட்ரிக்டில் நம்ம சிஎம் சார் ஆஃப்டர் லாங் டைம் அகோ 27/9 அந்த நாளை யாராலையும் மறக்க முடியாது. ஸோ என்னாலையும் மறக்க முடியாத நாள். ஏன்னா அந்த நாள் நாமக்கல்லில் 400 உசுரை காப்பாற்றின நாள். ஆனால் கரூரில் 41 உசுரை விட்ட நாள். ஸோ அதை மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியலை இதுவரையிலும். ஆனால் இன்றைக்கி மீண்டும் கரூருக்கு நம்ம விஜயண்ணா வந்தது ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு இருந்த ஒரு புண்ணுக்கு ஒரு மருந்து போட்ட மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ மனசில் ஒரு ரணமாக இருந்தது, கொஞ்சம் ஆறுன மாதிரி இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி நான் கரூருக்கு போகணுன்ற ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. நேற்று வரைன்னு அந்த எண்ணமும் இல்லை. ஏன்னா எனக்கு ஆஸ் யூஷுவல் நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. பட் இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி மார்னிங் வரக்கூடிய பேஷண்ட் வரல அப்படிங்கவும் திடீர்னு ஒரு முடிவெடுத்தேன், கரூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த திடீர்னு முடிவெடுத்ததுக்கப்புறமா கரூருக்கு போய் அங்கே உள்ள மக்கள் வெளியில் எனக்கு திடீர்னு போனதுனால பாஸ் எதுவும் கிடையாது. அங்கே இருக்கவங்கக்கிட்ட நான் கேட்டேன், அதாவது பாஸ் கிடைக்குமா அப்படின்னு. இப்போ உடனே சொன்னால் கிடைக்காது மேடம், ரொம்ப சிரமம், எங்களுக்கே கிடைக்காம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 5000 பேருக்கு தான் பாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் உடனே ஓகே நோ ப்ராப்ளம், நான் உள்ளே போகிறது கிடையாது, உள்ளே இருக்க மக்கள்லாம் கொஞ்சம் சேஃபாக தான் இருப்பாங்க, உள்ளே அது இல்லாமல் ஆல்ரெடி மெடிக்கல் டீம் இருப்பாங்க, நான் ரோட்டில் தான் நிற்க போகிறேன், நான் மக்களுக்கு தான் வெளியில் நிற்கிறக்கூடிய மக்களுக்கு தான் சேஃப்கார்டாக நான் போகிறேன், வெளியில் நிற்கிற போலீஸ்காரங்களுக்கும் மக்களுக்கும் நான் சேஃப்டியாக இருக்கிறதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். சரிங்க மேடம், அப்போ நீங்கள் கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் கிளம்பி போயாச்சு. ஆனால் உண்மையாகவே இன்றைக்கி எல்லா மக்களும் ரொம்ப சேஃப், நல்ல பாதுகாப்பாக இருந்தாங்க, நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ். இதுவரையும் இவ்வளோ போலீஸை நான் விஜயண்ணா எங்கே போனாலும் பின்னாடியே போகிறது தான் என் வேலை. அங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு அவர் கூடயே போயிட்டு அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லா மக்களையும் காப்பாற்றுறதா. லைக் மதுரை மாநாட்டிலேருந்து இது ஈரோடு இது பிரச்சாரம்லேருந்து நாமக்கல் பிரச்சாரத்துலேருந்து. ஸோ அது என்னோடய ஒர்க்காக இருந்தது. பட் இன்றைக்கி முதல்ல நம்ம விஜயண்ணா சிஎம் விஜய் சாராக இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அதனால் வந்த ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் நான் நேரில் ஒரு நாள் கூட பார்த்ததே கிடையாது. இதை விட ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, நம்ம டிவிகேயில் உள்ளவங்கக்கிட்ட நான் சொன்னேன், நான் உள்ளே வர்றது நான் விஜய் சாரை பார்க்குறதுக்காக வரல, நான் மக்களை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு தான் வரேன், அதனால் எனக்கு பாஸ் தேவைப்படாது, நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் பாருங்கள், கடவுள் செஞ்ச ஆச்சரியம். நான் நடு ரோட்டில் நின்றுருக்கேன். சத்தியமாக எனக்கு தெரியாது சிஎம் சார் அந்த வழியாக தான் வருவாருன்னு சொல்லிட்டு. போலீஸாக மக்களோட மக்களாக நான் நின்றுட்டுருக்கேன். கரெக்டாக நாங்கள் நிற்கிற இடத்துல தான் சிஎம் சாரோட வெஹிக்கிள் போகுது. அதை தான் நான் செல்ஃபி எடுத்து போட்டிருப்பேன். நான் சும்மா செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிது. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் இடம்லாம் ஃப்ரீயாக இருந்தது, மக்கள்லாம் கொஞ்சம் தூரத்தில் இருந்தாங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ரீஅஷ்யூர் பண்ணதுக்கப்புறம் சரி ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்து அப்படி போட்டுட்டு இருந்தேன். டக்குன்னு வந்துட்டார். அதனால் ஃபோனை அப்படியே திருப்பிட்டு அது சரியாக கூட கேப்சர் ஆகலை. ஆனால் அழகாக அண்ணா விஜயண்ணா எனக்கு டாட்டா காமிச்சிட்டு போனார். என் பக்கத்தில், இவ்வளோ பக்கத்தில் நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. நான் மதுரை மாநாட்டுக்கும் போயிருந்தேன், நாமக்கல் மாவட்டத்துலேயும் நான் இருந்தேன், ஈரோட்லேயும் இருந்தேன். ஆனால் இவ்வளோ பக்கத்தில் நான் அவரை பார்த்ததே இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்போல்லாம் என் பக்கத்துலேயே தான் இருந்தார், திரும்பி பார்க்க கூட எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா அப்போல்லாம் ஹெவி கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ், நான் பார்த்த அத்தனை பேஷண்ட்டு கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ், அதனால் திரும்பி பார்க்கறதுக்கு கூட நேரம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், கடவுள் எனக்காகவே நான் அவரை பார்க்குறதுக்கு உள்ளே போவேணான்னு நினச்சேன். ஆனால் நான் நின்ன இடத்துக்கு அவர் பாய் சொல்லிட்டு போனார் பாருங்கள். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மறக்க முடியாத மொமெண்ட்டும் கூட. தேங்க்யூ காட். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இன்றைக்கி முக்கியமாக நான் போனதுக்கு காரணம், கடவுள் எனக்கு ஒரு விஷன் எப்பவும் கொடுத்துருப்பாங்க. நான் இருக்கிற இடத்துல எப்போவுமே எந்த டெத்தும் ஆனதில்லை, ஆகவும் ஆகாது. அது இங்கே மட்டும் கிடையாது, நான் ஐசியூவில் ஒர்க் பண்ணும்போது கூட அப்படி தான். ஒரு டெத்தாகிற பேஷண்ட்டு இன்றைக்கி டெத் ஆயிடுவாங்க, அவங்கள பேக் பண்ணி இன்றைக்கி நீங்கள் ரெடியாக வச்சுருங்க, ஹேண்ட் ஓவர் கொடுக்கும்போது ப்ராப்பராக டெத் ப்ரொசீஜர் பண்ணுங்கன்னு சொல்லி ஹேண்ட் ஓவர் கொடுப்பாங்க. ஆனால் என்ன காடோட கிரேஸோ என்னவோ தெரியல, நான் எடுத்த கேஸு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஹேண்ட் ஓவர் வாங்கினவங்க என்னங்க
என்ன டெத் ஆயிட்டாங்களா? பேக் பண்ணிட்டீங்களான்னு ஹேண்டோவர் கேட்பாங்க. இல்ல டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஷாக்கான ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் இருக்கிற இடத்துல டெஃபினட்டா எந்த ஒரு டெத்தும் வராது. அ அத நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கடவுள் அந்த ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு குடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு அங்க போனேன். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, முடியாத சூழ்நிலையிலே இன்னைக்கு நான் போனதுக்கு காரணம் அதுதான். கொஞ்சம் பேஷண்ட்ஸுக்கு நான் இன்னைக்கு பார்க்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் அங்க போயிட்டு ப்ராப்பரா அ கடவுள் எனக்கு குடுத்த விஷன் இன்னைக்கு எங்களுக்கு கொஞ்சம் மனசு நிறைவா இருந்தது. நானும் விஜய் அண்ணனும் அங்க இருந்தோம். எந்த டெத்தையும் பார்க்கல. சந்தோஷத்தையும் மக்களுடைய முகத்துலேருந்து ஒரு பெரிய பிரகாசத்தையும் அ அந்த குடுத்தாங்க பார்த்தீங்களா? அரசாணை. ரொம்ப மனசு நெகிழ்ச்சியா இருந்ததுங்க. அவரு குடுத்தது வந்து அப்படியே கண்லேருந்து தண்ணி வந்துடுச்சு. அ எப்படியோ உயிர் போயிடுச்சுங்க. ஆனா அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு சின்ன மருந்தாவாச்சும் இது அமைஞ்சதுன்னு நெனச்சு நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். தேங்க் யூ விஜய் அண்ணா. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. காட் பிளெஸ் யூ அண்ட் காட் பிளெஸ் கரூர் பீப்பிள். தேங்க் யூ.